வணக்கம். மேசம் ராசி அன்பர்களே, இனிய வணக்கம். உங்கள் வாழ்க்கையை பற்றி இன்று பேசப்போகும் இந்த விஷயம் பல மேசம் ராசிக்காரங்களின் மனதுக்குள் அமைதியாக பதிந்திருக்கும் ஒரு அனுபவமாகவே இன்னும் உங்க வாழ்க்கைக்குள்ள இருந்து கொண்டே தான் இருக்கும். எல்லோருக்கும் இது பொருந்தும் என்று சொல்ல முடியாது. ஆனால் சிலருடைய வாழ்க்கைக்குள்ள இது நிச்சயமாக நடந்திருக்கும். உங்கள் வாழ்க்கையில ஒரு காலகட்டத்துல நேர்மையாக இருந்தால் எல்லாமே நல்லபடியாக நடக்கும் என்ற மனதுடன் நீங்கள் நம்பிக்கொண்டு உங்க வாழ்க்கையை சிறு வயதிலிருந்து ஒரு வயது கூடும் வரைக்கும் நீங்கள் நிச்சயமாக அந்த ஒரு போக்கில் தான் நடந்து கொண்டும் இருப்பீங்க. எந்த விதமான ஒரு தீங்கு வார்த்தைகளையும் பேச மாட்டீர்கள். எந்த அளவுக்கு நேர்மையாக இருக்க வேண்டுமோ அப்படிப்பட்ட ஒரு நபராகவே ஆண்களாக இருக்கட்டும் பெண்களாக இருக்கட்டும் இருவருமே ஒரு காலகட்டத்துல இருந்துட்டு வந்திருப்பீங்க. பொய் பேசாமையும் யாரையும் ஏமாற்றாமையும். ஆனா மேசம் ராசிக்காரங்க இதுவரைக்கும் பொய் கூட ஒரு சில இடங்கள்ல பேசுவீங்க. ஆனா ஏமாற்றக்கூடிய குணம் என்பது உங்க அகராதியில் இதுவரைக்கும் இருந்ததே கிடையாது. கிடைத்த வேலையை முழு மனதுடன் செய்து முடித்தால் வெற்றி நிச்சயம் என்று நினைத்து வாழக்கூடிய நபர்களும் நீங்களாகத்தான் இருப்பீர்கள். ஆனால் உங்களுடைய வாழ்க்கை சில நேரங்களில் வேறு விதமான பாடங்களை உங்களுக்குள்ள கற்றுக் கொடுத்திருக்கலாம். நீங்கள் உண்மையை பேசிய இடத்தில் சிலர் அமைதியாக சிரித்து கொண்டே வேறு திட்டம் போட்டு உங்களை எப்படியாவது வாழ்க்கையிலிருந்து கீழே தள்ளிவிட வேண்டும், இவன் வாழ்க்கையில இவனை முன்னேறவே விடக்கூடாது என்றெல்லாம் உங்க வாழ்க்கைக்குள்ள திட்டம் போட்டு கொண்டிருந்த நபர்கள் இன்னும் இருந்து கொண்டே தான் இருப்பார்கள். நீங்கள் உண்மையை பேசிய இடத்தில் அது உங்களுக்கு எதிராகவே மாறியிருக்கும். உங்கள் முகத்தில் பாராட்டியவர்கள் நீங்கள் இல்லாத இடத்தில் உங்களுடைய வாய்ப்பை வேறு ஒருவருக்கு கொடுப்பதற்கு முயற்சியும் செய்திருப்பார். அந்த நேரத்தில் உங்களுக்கு ஏற்பட்ட வலி தோல்வியால் மட்டும் கிடையாது. நேர்மைக்கு கிடைத்த பதில் இதுதானா என்ற கேள்விதான் உங்க மனதிற்குள் நீண்ட நாட்களாக ஓடிக்கொண்டிருந்த ஒரு விஷயமாகவே இன்னும் இருக்கும். ஒரு வேலை, ஒரு தொழில், ஒரு குடும்ப உறவு அல்லது ஒரு உறவு எதுவாக இருந்தாலும் நீங்கள் மனசாட்சிக்கு எதிராக சொல்ல விரும்பாத குணம் கொண்டவராகவே இதுவரைக்கும் உங்க வாழ்க்கைக்குள்ள நீங்கள் இருந்து கொண்டே தான் இருப்பீர்கள். இன்னும் சில நேரங்கள்ல மற்றவங்க இப்படி சொன்னால் போதும், இந்த ஒரு விஷயத்தை மறைத்து விடலாம், யாருக்கும் தெரியாது என்று கூறிய போதும் நீங்கள் அப்படி நடக்க மறுத்திருப்பீங்க. அதுதான் உங்க வாழ்க்கைக்குள்ளேயே சில சங்கடங்களை தேடி கொடுத்திருக்கும். நீங்க மற்றவங்க இதை நீ யார்கிட்டையும் சொல்லாத அப்படின்னு உங்கள்கிட்ட கூறியிருப்பாங்க. ஆனா நீங்க உண்மையாக இருக்கணும், நேர்மையாக இருக்கணும், நான் பொய் பேச மாட்டேன் என்று சில விஷயங்களை மற்றவங்க கேட்கும் பொழுது நீங்க உண்மையை கூறி விடுவீங்க. அது உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள எதிர்காலத்தில் சின்ன சின்ன பிரச்சனைகள் அந்த ஒரு நபர்களால் இன்னும் ஏற்பட்டு கொண்டே தான் இருக்கும். இந்த ஒரு விஷயத்தை மறைத்து விடலாம் என்று நினைத்தவர்கள் உங்க வாழ்க்கைக்குள்ள தேவையில்லாத சங்கடங்களை இன்னும் தேடி கொடுத்து கொண்டே தான் இருப்பார்கள். அந்த முடிவு உங்களுக்கு மன நிம்மதியை தந்திருக்கும். ஆனா அவங்களுடைய வாழ்க்கைக்குள்ள அது மிகப்பெரிய ஒரு பிரச்சனையை தேடி கொடுத்திருக்கும். இருந்தாலுமே நீங்கள் நம்மளுடைய வாழ்க்கையை பத்தி தான் நம்ம நினைக்கணும், நம்மளை பற்றி மற்றவர்கள் என்ன நினைப்பார்கள் என்று நினைத்து சில உண்மைகளை மட்டுமே நீங்கள் கூறி வாழ்க்கைக்குள்ள தேவையில்லாத பிரச்சனைகளை நீங்களே தேடிக்கொண்டீர்கள். உங்களுக்கு வளைந்து கொடுத்து யாரிடமும் போகத் தெரியாது. ஒரு விஷயம் தவறு என்றால் அதை செய்பவர் எவ்வளவு பெரிய மனிதராகவே இருந்தாலும் முகத்திற்கு நீராக சொல்லிவிடக்கூடிய குணம் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள எப்பொழுதுமே இருக்கும். அதனால தான் நீங்கள் மேசம் ராசிக்காரர்களாக இதுவரைக்கும் வலம் வந்து கொண்டே தான் இருக்கிறீர்கள். இந்த அசாத்திய நேர்மை தான் உங்களை பல இடங்களில் பின்னுக்கு தள்ளி உங்களுடைய வாழ்க்கையவே தேவையில்லாத ஒரு சங்கடங்களுக்கும் ஆளாக்கியது. லஞ்சம், பொய், சூது நிறைந்த ஒரு சூழலில் நீங்கள் தனி ஒருவனாக தர்மத்தின் பக்கம் நின்ற போது உங்களை நேருக்கு நேர் சந்திக்க பயந்தவர்கள், முதுகுக்கு பின்னால் நின்று குழிப்பறித்தவர்களும் உங்க வாழ்க்கைக்குள்ள உண்டு. உழைப்பால் உயர வேண்டிய இடத்தில் சதி திட்டங்களால் உங்களுடைய பாதையை முடக்கிய நபர்களும் இன்னும் இருக்கத்தான் செய்கிறார்கள். உங்களுக்கு வரவேண்டிய அங்கீகாரங்களையும் வெற்றிகளையும் திரைக்கு பின்னால் இருந்து காய்களை நகர்த்தி உங்களை விட தகுதியே இல்லாத ஒருவனுக்கு போகும்படி செய்த நபர்களும் உங்க வாழ்க்கைக்குள்ள உண்டு. நீங்கள் தோற்றது உங்களுடைய திறமையின்மையால் மட்டும் கிடையாது, நீங்கள் கடைபிடித்த அசைக்க முடியாத நேர்மையாலும் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள நீங்க தோற்றீங்க. ஆனா நீங்கள் உண்மையாக இருந்து தான் தோற்றீர்களே தவிர யாருக்கும் எந்த விதமான கஷ்டங்களையும் யாருடைய வாழ்க்கையுமே நீங்கள் அழித்து உங்க வாழ்க்கைக்குள்ள நீங்க கீழே போகல. உண்மையாக இருந்தால் ஒரு மனிதனுக்கு என்ன கிடைக்குமோ அதுதாங்க உங்க வாழ்க்கைக்குள்ளேயும் கிடைத்தது. நிச்சயமா இது நடந்திருக்கா இல்லையோ என்பதை நீங்கள் தான் கமெண்ட் வாயிலாக தெரிவிக்க வேண்டும். மறக்காம நம்முடைய ராசி பலன் சேனலுக்கு ஒரே ஒரு சப்ஸ்கிரைப் மட்டும் செய்து வைத்துக் கொள்ளுங்கள். இனிமே உங்க வாழ்க்கைக்குள்ள நல்ல ஒரு மாற்றங்கள் இனி வரக்கூடிய நாட்கள்ல நிச்சயமாக கிடைக்கும். அந்த மாற்றங்களினால் உங்க வாழ்க்கை ஒரு நல்ல ஒரு நிலைமைக்கு தள்ளப்படும். மறக்காம நம்முடைய ராசி பலன் சேனலுக்கு மட்டும் ஒரே ஒரு சப்ஸ்கிரைப் மட்டும் செய்து வைத்துக் கொள்ளுங்கள்.
வரக்கூடிய இந்த ஒரு தேதி முதல் கடன் சார்ந்த பிரச்சனைகள் கொஞ்சம் கொஞ்சமாக உங்க வாழ்க்கையிலிருந்து குறைய ஆரம்பிக்கும். சிந்தனைகளில் தெளிவுகளானது பிறக்கும். எதை எப்பொழுது செய்ய வேண்டும், எந்த ஒரு நேரத்தில் செய்ய வேண்டும் என்றெல்லாம் உங்களுடைய மனதுக்குள்ள இந்த ஒரு நேரத்தில் எல்லாத்துக்கும் ஒரு பொருளானது உங்க வாழ்க்கைக்குள்ள கிடைத்துவிடும். வியாபாரத்தில் இருந்த இழுப்பறிகளும் பாக்கிகளும் இப்பொழுது வசூலாக்கப்படும். நீண்ட நாட்களாக நண்பர்களிடமோ அல்லது தெரிந்தவர்களிடமோ கொடுத்து வைத்த பணம் திரும்ப வராமல் இருக்கிறது என்று நீண்ட நாட்களாக நீங்கள் அழுது புலம்பிக் கொண்டிருந்த அந்த ஒரு பணமானது உங்களுக்கு தேவைப்படக்கூடிய நேரத்தில் நிச்சயமாக உங்களை தேடி வந்து அடைந்துவிடும். அப்படிப்பட்ட மாற்றங்களும் உங்க வாழ்க்கைக்குள்ள நிச்சயமாக நடக்கும். மனதிற்கு நெருக்கமானவர்களின் மூலம் மாற்றமான சூழ்நிலைகள் உங்க வாழ்க்கைக்குள்ள உண்டாகிவிடும். எதிர்பாராத தனவரவுகள் உங்க வாழ்க்கைக்குள்ள கிடைக்கும். எதிலும் உணர்ச்சி வசப்படாமல் நிதானமாக முடிவெடுப்பது உங்க வாழ்க்கைக்குள்ள நன்மைகளை தேடி கொடுக்கும். விவசாயம் சார்ந்த பணிகளில் மேன்மையை நீங்க ஏற்படுத்தி கொள்ளுங்கள். அதுவும் இன்னும் நன்மைகளை உங்க வாழ்க்கைக்குள்ள இனி வரக்கூடிய நாட்கள்ல நிச்சயமாக தேடி கொடுக்கும். உங்களின் உழைப்பை யாரும் கவனிக்கவில்லை என்று ஒரு கட்டத்தில் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள தோன்றியிருக்கலாம். அமைதியாக வேலை செய்தும் பாராட்டு வேறு ஒருவருக்கு சென்றிருக்க நாட்களும் உங்களுக்குள்ள இன்னும் இருந்து கொண்டே தான் இருக்கும். ஆனால் காலம் மாறும் பொழுது உங்களுடைய திறமை சரியான மனிதர்களின் கவனத்திற்கு வரவதற்கான வாய்ப்புகளும் இனி வரக்கூடிய நாட்கள்ல நிச்சயமாக இருக்கும். அதனால உங்களுடைய தொழிலில் எதிர்பாராத ஒரு முன்னேற்றங்கள் கிடைத்து உங்களுடைய வாழ்க்கையில இனிமே நீங்க தொடங்கக்கூடிய தொழிலாக இருந்தாலும் சரி, நீங்கள் இனிமே போக போகின்ற வேலையாக இருந்தாலும் சரி, அதிலும் போதுமான அளவுக்கு நல்லது உங்க வாழ்க்கைக்குள்ள நடக்கும். புதிய பொறுப்புகளும் புதிய வாய்ப்புகளும் நீங்கள் நீண்ட நாட்களாக எதிர்பார்த்த அங்கீகாரம் கிடைக்கக்கூடிய சூழலும் உங்க வாழ்க்கைக்குள்ள உருவாக்கலாம். உங்களின் முயற்சியை தொடர்ந்து வைத்திருப்பதே இந்த காலத்தில் முக்கியமான ஒரு பலனாக உங்க வாழ்க்கைக்குள்ள இன்னும் இருந்து கொண்டே தாங்க இருக்கும். இது உங்க வாழ்க்கைக்குள்ள நிச்சயமாக நடக்கும். நடக்குதா இல்லையா என்பதை நீங்களே கவனித்து பாருங்கள். இது ஒரு பக்கம் நடந்து கொண்டிருக்கும். மற்றொரு பக்கம் வியாபாரத்திலோ அல்லது நீங்கள் பார்க்கக்கூடிய உத்தியோகத்திலோ இதுவரைக்கும் இருந்த நிலைமையானது மாறி ஒரு புதிய பாய்ச்சல் உங்க வாழ்க்கைக்குள்ள உண்டாக போகுது. நீங்கள் சற்றும் எதிர்பாராத நேரத்தில் ஒரு பெரிய ப்ராஜெக்ட் அல்லது புதிய ஆர்டர்கள் உங்களை தேடி வந்து அதுவும் உங்க வாழ்க்கைக்குள்ள நல்லதை நிச்சயமாக தேடி கொடுக்கும். உங்களின் தனித்துவமான திறமையும் கடின உழைப்பையும் இது நாள் வரை அங்கீகரிக்காத மேலதிகாரிகள் இனிமே உங்களை வியந்து பார்க்கும் சூழ்நிலையை உங்க வாழ்க்கைக்குள்ள தேடி கொடுப்பாங்க. உங்களுடைய கருத்துக்களுக்கு அலுவலகத்தில் தனி மரியாதையானது உங்க வாழ்க்கைக்குள்ள கிடைக்க ஆரம்பிக்கும். இன்னும் சிலருக்கு பதவி உயர்வும் ஊதிய உயர்வும் கிடைக்கக்கூடிய காலகட்டங்களும் இதுவாகத்தான் இருக்கும். சக ஊழியர்களின் பொறாமை பார்வைகளுக்கு மத்தியில் உங்களுடைய திறமையால் நீங்கள் முதன்மை இடத்திற்கு உங்களை உயர்த்தி கொள்ளக்கூடிய ஒரு நேரங்களும் வந்துவிட்டது. இந்த நேரத்தையும் காலத்தையும் நீங்கள் சரியான முறையில் பயன்படுத்தி பாருங்கள். எல்லாமே நல்லதாகவே நடக்கும். நடக்குதா இல்லையா என்பதை நீங்களே பார்த்து தெரிந்து கொள்ளுங்கள். மறக்காம நம்முடைய ராசி பலன் சேனலுக்கு ஒரே ஒரு சப்ஸ்கிரைப் மட்டும் செய்து வைத்துக் கொள்ளுங்கள். நன்றி, வணக்கம்.